ஈரானிய இராணுவத்தின் விசேட படைப்பிரிவான 65வது நோஹெட் படைப்பிரிவினர் அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் பிணை கைதிகளாக பிடித்துள்ளார்களா? குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தில் என்ன நடக்கின்றது? ஈரானின் நோஹெட் படைப்பிரிவினர் எவ்வாறான விசேட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள்? ஜோர்டானின் ருக்பான் தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் கொத்தாக தட்டி தூக்கிய ஈரானிய ஏவுகணைகளும் பஹ்ரைன் மற்றும் குவைத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தாக்குதல்களும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான தளங்களும் புள்ளிகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும் ஈராக் குவைத் எல்லை பிரதேசத்தை நோக்கி நகரும் ஈரானிய போர் வாகனங்களும் ஈரானிய படைப்பிரிவுகளும் குவைத்தினுடைய ஜலீபல் ஷுயூக் பிரதேசத்திலே நடைபெற்ற சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும் குவைத்துக்கு எதிரான ஈரானின் தொடர்ச்சியான காய் நகர்த்தல்களும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வரக்கூடிய அமெரிக்காவும் அதனுடைய வேலை திட்டங்களும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி அரேபியாவினுடைய மிரட்டல்களும் யமன் ஹவுதிகளின் அதிரடியும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அமெரிக்க தூதரகங்களும் அவசரமாக வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அறிவிப்புகளும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரான்சினுடைய தூதரக அதிகாரிகளும் நேற்றிரவு வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி அவசரமாக குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். அத்தோடு ஹமாஸினுடைய புதிய அரசியல் பணியக தலைவராக கலீல் ஹையா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய காணொலியில் இது தொடர்பாக பல முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஏனைய எதிர்ப்பட்சிகளும் ஹமாஸின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கலீல் ஹையா அவர்களுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். மேலும் நேற்றிரவு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் கலீல் ஹையா அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி கலந்துரையாடல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளார். மேலும் ஈரானிய தலைமைகளும் ஈரானிய இராணுவ தளபதிகளும் கலீல் ஹையா அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்கள். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்களும் வாழ்த்துக்களை அனுப்பி வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஹமாஸினுடைய புதிய தலைவருக்கும் ஈரானுக்கும் இடையிலான அடுத்த கட்ட கலந்துரையாடல்கள் அவசரமாக நடைபெறப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காசாவினுடைய யுத்த களம் தொடர்பாகவும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே போரினுடைய விரிவாக்கம் தொடர்பாகவுமே அவசரமாக ஹமாஸினுடைய தலைவருக்கும் ஈரானிய தலைமைகளுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் நடைபெறப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக கலீல் ஹையா அவர்கள் ஈரானுக்கு விஜயம் செய்ய போவதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அறிவித்துள்ளார்கள். சவுதி அரேபியாவுக்கு எதிராக செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடியுள்ளார்கள். இதனால் இதற்கு பிறகு பாபல் மண்ட பிரதேசத்தின் ஊடாக சவுதி அரேபியாவினுடைய எந்த ஒரு எண்ணெய் கப்பலோ சரக்கு கப்பலோ பயணிக்கவே முடியாது. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தின் இந்த முற்றுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல முக்கியமான தகவல்களையும் நேற்று வெளியிட்ட காணொலியில் பதிவிட்டுள்ளேன். இந்த முற்றுகையானது எவ்வாறு சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் விநியோகத்தையும் எண்ணெய் உற்பத்தியையும் பாதிக்கப் போகின்றது என்பது சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வர்த்தகம் எவ்வாறு முடங்கப் போகின்றது என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு நேற்று மாலை யமன் ஹவுதிகளுடைய கடலோர படை தளபதி மேஜர் ஜெனரல் முகமது அல் காதிரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் சவுதி அரேபியாவின் முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற விதத்தில் தற்போது அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கின்றோம். சவுதி அரேபியா ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக யமன் மக்கள் மேற்கொள்ளப் போகும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இந்த பிராந்தியத்தினுடைய தலையெழுத்தை ஏமாற்றப் போகின்றது. தற்போதைய போர்க்களத்தின் மிக முக்கியமான திருப்பு முனையாகவும் மாறப்போகின்றது. சவுதி அரேபியாவினுடைய கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தின் வழியாகவும் பாபல் மண்ட பிரதேசத்தின் வழியாகவும் ஏடன் வளைகுடா பிரதேசத்தின் வழியாகவும் செல்வதனை தடுத்து நிறுத்துவதற்கும் அரேபிய கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவின் கப்பல் நடவடிக்கைகளை முழுமையாக முடக்குவதற்கும் எங்களிடம் அனைத்து விதமான திறன்களும் காணப்படுகின்றன. சவுதி அரேபியாவுக்கு எதிரான இந்த கடற்படை முற்றுகையானது பாபல் மண்ட பிரதேசத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. அரேபிய கடல் தொடக்கம் இந்திய பெருங்கடல் வரையிலும் விரிவாக்கப்படும். நாங்கள் தற்போது இந்த பிராந்தியத்திலே புதிய சமன்பாடுகளை விதித்துள்ளோம். மேலும் யமன் மக்கள் இந்த பிராந்தியத்திலே வலிமையான சக்தியாக உருவெடுத்துள்ளார்கள். தற்போது சவுதி அரேபியாவுக்கு 2 தேர்வுகள் மாத்திரமே இருக்கின்றன. மூன்றாவது என்கின்ற ஒரு தேர்வே சவுதி அரேபியாவுக்கு இல்லை. ஒன்று, சவுதி அரேபியா யமன் மக்களுக்கு எதிரான கொடூரங்களையும் அத்துமீறல்களையும் முற்றுகைகளையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். யமன் களத்திலே இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளை முழுமையாக பின்வாங்க செய்ய வேண்டும். யமன் மக்களுடைய உரிமைகளை மதித்து நடக்க வேண்டும். மேலும் யமனுக்கு
இஸ்ரேலுக்கு எதிரான அனைத்து விதமான நிலைப்பாடுகளிலிருந்தும் சவுதி அரேபியா முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். இரண்டாவது தேர்வு பதற்றத்தையும் போரையும் தொடர்வதாகும். இந்த இரண்டு தேர்வுகளை தவிர சவுதி அரேபியாவுக்கு வேறொன்றுமே இல்லை. ஒன்று முழுமையாக பின்வாங்க வேண்டும், அல்லது பிராந்தியத்திலே சவுதி அரேபியா போரை தொடர வேண்டும். 4 வருடங்களுக்கு முன்பு ஓமானின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு விட்டன. இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் முழுமையாக நீக்கப்பட்டு விட்டன. இதற்கு மேலும் குறித்த ஒப்பந்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. முற்றுகைக்கு முற்றுகை, விமான நிலையங்களுக்கு விமான நிலையங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கின்ற விதத்திலேயே இதற்கு பிறகு எங்களுடைய தாக்குதல்கள் அமையப் போகின்றன. மேலும் இந்த யுத்த களத்திலே இன்னும் பல முக்கியமான சமன்பாடுகளையும் களமிறக்குவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். யமன் மக்களும் யமனினுடைய ஆயுதப்படைகளும் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றார்கள். அனைத்து நிலைமைகளுக்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சவுதி அரேபியா யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிராக யமன் ஹவுதிகள் அறிவித்திருக்கக்கூடிய முற்றுகையை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் இந்த முற்றுகையை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்களுடைய எண்ணெய் கப்பல்களையும் வர்த்தக கப்பல்களையும் நாங்கள் முழுமையாக பாதுகாப்போம். இதற்காக செய்ய வேண்டிய அனைத்தையும் நாங்கள் செய்து முடிப்போம். எங்களுடைய கூட்டணி படைகளை பயன்படுத்தி இந்த முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் நாங்கள் செய்து முடிப்போம் என சவுதி அரேபியா பாதுகாப்பு அமைச்சகம் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. அதே போன்று சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் தளபதிகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். யமன் ஹவுதிகளின் இந்த முற்றுகைக்கு எதிராக நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என்றும், இதற்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் முடித்து விட்டோம் என்றும், போர்க்களம் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய தளபதிகளும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு யமன் ஹவுதிகளுடைய செங்கடல் முற்றுகையானது சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வர்த்தகத்திலும் எண்ணெய் ஏற்றுமதியிலும் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துவதனால் தற்போது எண்ணெய் விலையானது பல மடங்கினால் அதிகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் அடுத்த கட்டமாக யமன் ஹவுதிகளுடைய இந்த செங்கடல் முற்றுகையானது அனைத்து மேற்குலக நாடுகளுக்கு எதிராக விதிக்கப்படும் போது எண்ணெய் விலையானது யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் அதிகரித்துவிடும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஏற்கனவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் இழுத்து மூடப்பட்டிருப்பதனால் எண்ணெய் விலையானது படிப்படியாக அதிகரித்து வருகின்றது. தற்போது யமன் ஹவுதிகளும் சவுதி அரேபியாவின் எண்ணெய் வர்த்தகத்தை முடக்கிவிட்டார்கள். மேலும் யமன் ஹவுதிகள் ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளுக்கு எதிராகவும் செங்கடல் பிரதேசத்தை முழுமையாக இழுத்து மூடினால் எண்ணெய் விலையானது $150 இலகுவாக உயர்ந்துவிடும் என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அத்தோடு நேற்று மாலையிலிருந்து பாபல் மண்ட பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களுக்கு எதிரான எச்சரிக்கைகளை யமன் ஹவுதி இராணுவத்தினர் வெளியிட்டு வருகின்றார்கள். VHF அலைவரிசை மூலமாகவே இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. சவுதி அரேபியாவினுடைய எந்த ஒரு சரக்கு கப்பலும் எண்ணெய் கப்பலும் பாபல் மண்ட பிரதேசத்தை தாண்ட முடியாது. மேலும் பாபல் மண்ட பிரதேசத்தை நோக்கி நகரக்கூடிய ஒவ்வொரு கப்பல்களை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், யமன் ஹவுதிகளுடைய கடற்படை முற்றுகை நடைமுறைப்படுத்த 1-2 மணித்தியாலங்களுக்குள்ளேயே சவுதி அரேபியாவினுடைய பல எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் பாபல் மண்ட பிரதேசத்திலிருந்து முழுமையாக பின்வாங்கிவிட்டன. தற்போது அதிகளவான எண்ணெய் கப்பல்கள் மீண்டும் யன்பு துறைமுகத்தை நோக்கியே பின்வாங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யமன் ஹவுதிகளுடைய முற்றுகையை தாண்டி சவுதி அரேபியாவினுடைய கப்பல்கள் பயணிப்பதற்கே பயப்படுகின்றன. இப்படியான நிலைமையில் இன்று மாலை சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய தலைமையில் மிக முக்கியமான விசேட கலந்துரையாடல்கள் நடைபெறப் போவதாகவும், இந்த கலந்துரையாடல்களிலே சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய தளபதிகளும் கலந்து கொள்ளப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சவுதி அரேபியாவினுடைய வான்படைகளும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய தரைப்படைகளும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்கப் போவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்காகத்தான் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளது. அதாவது நேற்றைக்கு முன்தினம் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய தூதரக அதிகாரிகளை ஈரானிய இராணுவத்தினர் கைது செய்துள்ளார்கள். மேலும் இவர்கள் தொடர்பான பல விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் பிரான்சினுடைய தூதரக அதிகாரிகள் பல மணி நேரங்களாக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் இந்த தூதரக அதிகாரிகளில் ஒருவருக்கு எதிராக ஈரானிய இராணுவத்தினர் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்தே பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளது. ஈரானினுடைய இந்த செயற்பாடுகளுக்கு நிச்சயமாக நாங்கள் பதிலடிகளை வழங்குவோம். இந்த பதிலடிகள் மூலமாக ஈரானியர்கள் உண்மையை தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது ஈரானுக்குள் இருக்கக்கூடிய பிரான்சினுடைய தூதரக அதிகாரிகள் உளவாளிகளாக செயற்பட்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதலை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான சில உளவு தகவல்களை சேகரிப்பதற்காக பிரான்சினுடைய தூதரக அதிகாரிகள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஈரான் இவர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று ஈரானுக்குள் இருக்கக்கூடிய
அத்தோடு ஏனைய ஐரோப்பிய நாட்டு தூதரக அதிகாரிகளையும் ஈரானிய இராணுவத்தினர் முழுமையாக கண்காணித்து வருவதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு ஏர் பிரான்ஸ் விமான சேவையானது தற்போது சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குமான விமான சேவைகளை முழுமையாக நிறுத்தியுள்ளது. ஏனைய குட்டி அடிமைகளுக்கு எதிரான விமான சேவைகளும் இன்றிரவோடு நிறுத்தப்பட்டுவிடும் என தெரிவிக்கப்படுகின்றது. பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணத்தினாலேயே மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விதமான விமான சேவைகளையும் ஏர் பிரான்ஸ் விமான நிறுவனம் நிறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதைத் தொடர்ந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏனைய விமான சேவை நிறுவனங்களும் தற்போது மத்திய கிழக்குக்கான விமான சேவைகளை நிறுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றைய தினம் நெட்டன்யாகுவின் தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே விசேட பாதுகாப்பு அமைச்சக கூட்டம் நடைபெற்றிருந்தது. பல முக்கியமான பாதுகாப்பு தலைவர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய விசேட கூட்டமாகவே இந்த கூட்டம் நடைபெற்றிருந்தது. மேலும் இதன் போது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாக நெட்டன்யாகு பல விவாதங்களை மேற்கொண்டுள்ளார். இன்னும் 3 மாதத்திற்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறப் போகின்றது. மேலும் இன்னும் 1 மாதத்திற்குள்ளே நெட்டன்யாகுவின் லிக்குட் கட்சியிற்குள் புதிய வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான தேர்தலும் நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த புதிய வேட்பாளரை தெரிவு செய்யக்கூடிய தேர்தல்களை நடைமுறைப்படுத்தாமல் தடுத்து நிறுத்துவதற்கு நெட்டன்யாகுவிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது மாத்திரம்தான். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டால் லிக்குட் கட்சியிலே புதிய வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறாது. இதற்கான முன்மொழிவுகளையும் நெட்டன்யாகு முன்வைத்து அதற்கான சம்மதத்தையும் லிக்குட் கட்சியினுடைய தலைவர்கள் வழங்கியிருந்தார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இப்படியான நிலைமையிலேயே அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவே நெட்டன்யாகு விசேட போர் அமைச்சரவை கூட்டத்தை நேற்றிரவு நடத்தியிருந்தார். வரும் நாட்களில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இந்த தாக்குதலிலே நாங்களும் பங்கு கொள்ளப் போகின்றோம். டொனால்ட் டிரம்பினுடைய முழுமையான ஆதரவோடு நாங்கள் களமிறங்கப் போகின்றோம். ஈரானினுடைய உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் அணுசக்தி திறன்களை இலக்கு வைத்தும் ஏவுகணை திறன்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப் பெற்றுள்ளது. இதற்கமைவாக நாங்கள் அவசரமாக வேலை திட்டங்களை முடிக்க வேண்டும் என குறித்த போர் அமைச்சரவை கூட்டத்திலே நெட்டன்யாகு தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பல ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களையும் உச்சவான்வழி தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்காக அமெரிக்கா அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளத்தையும் தற்போது அமெரிக்கா மீண்டும் பெற்றுக்கொள்ளப் போகின்றது. அதாவது ஈரானுக்கு எதிரான 40 நாள் போரின் போது பல்கேரியாவில் இருக்கக்கூடிய சோஃபியா விமான கட்டளை தளமானது மிக முக்கியமான மத்திய கட்டளை தளமாகவே பயன்படுத்தப்பட்டது. பல்கேரியாவுடைய இந்த சோஃபியா விமான கட்டளை தளத்திலிருந்து அதிகளவான எரிபொருள் நிரப்பு விமானங்களும் ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான போர் விமானங்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் சோஃபியா விமான கட்டளை தளத்திலேயே களமிறக்கப்பட்டிருந்தது. மேலும் சோஃபியா விமான கட்டளை தளத்திலிருந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான விமானப்படைகளை நகர்த்துவது இலகுவானதாகும். எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது பல்கேரியாவில் இருக்கக்கூடிய சோஃபியா விமான கட்டளை தளத்தையும் பல்கேரியாவின் தென்கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மூலோபாய விமான கட்டளை தளமான வெஸ்மர் விமான கட்டளை தளத்தையும் அமெரிக்கா கோரியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைவாக பல்கேரியாவுடைய பிரதமர் பாராளுமன்றத்திலே முன்மொழிவுகளை முன்வைத்திருப்பதாகவும் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் இதற்கான அனுமதியை அமெரிக்கா பெற்றுக்கொண்டு விடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 40 நாள் போருக்கு பின்பு பல்கேரியாவில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்திலிருந்து அமெரிக்க போர் விமானங்கள் வெளியேறிவிட்டன. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பித்து குறித்த கட்டளை தளங்களை முழுமையாக பயன்படுத்துவதற்கான அனுமதியை அமெரிக்காவுக்கு வழங்குவதற்காக பல்கேரியாவுடைய பிரதமர் பாராளுமன்றத்தில் முன்மொழிவுகளையும் முன்வைத்துள்ளார். மேலும் இதற்கமைவாக இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் இதற்கான அனுமதி கிடைக்கப் பெற்றுவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அமெரிக்காவின் USS பாக்ஸர் போர்க்கப்பலானது தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல் வழியாக பயணித்து துருப்புக்களை களமிறக்கி தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்க்கப்பலாகவே USS பாக்ஸர் போர்க்கப்பல் காணப்படுகின்றது. தற்போது குறித்த போர்க்கப்பலானது அரேபிய கடல் பிரதேசத்திலிருந்து ஓமான் வளைகுடா பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காகவுமே அமெரிக்கா இந்த தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் குவைத்தினுடைய ஜலீப் அல் ஷுயூக் பிரதேசத்திலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தேன். குறித்த பகுதியிலிருந்து குவைத் அரசாங்கம் மக்களை வெளியேற்றி வருவதாகவும் அதிகளவான இராணுவம் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தேன். மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்களை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இதனால் குறித்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால், என்னுடைய காணொலிகளை பார்வையிடுபவர்களில் யாராவது இருந்தால் குறித்த சம்பவம் தொடர்பான கருத்துக்களையும் விடயங்களையும் பதிவிடுங்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாக பல நண்பர்கள் நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் குறித்த
சம்பவம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது குவைத்தினுடைய ஜலீபல் ஷுயூக் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள் ஈரானுடனான தற்போதைய பதற்றத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்ல என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் என்றும் கடந்த வருடமே குறித்த பிரதேசத்திலிருந்து மக்கள் வெளியேறி விட வேண்டும் என குவைத் அரசாங்கம் தெரிவித்திருந்ததாகவும் இதற்கமைவாகவே குறித்த பிரதேசத்திலிருந்து மக்களை வெளியேற்றி வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். என்னுடைய காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிடக்கூடிய பல நண்பர்கள் குறித்த தகவல்களை நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் பதிவிட்டிருந்தார்கள். இதற்காக நான் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் அதே நேரம் குவைத்துக்கு எதிரான காய் நகர்த்தல்களை ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் அல்லது அமெரிக்கா தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பே ஈரான் குவைத்துக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களை கைப்பற்றும் என ஈரானினுடைய முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் முட்டாக்கி அவர்களும் இவை தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளும் குவைத்துக்கு எதிரான இறுதிக்கட்ட எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அத்தோடு ஈராக் குவைத் எல்லை பிரதேசத்தை நோக்கி அதிகளவான ஈரானிய போர் வாகனங்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கும் குவைத்துக்கும் இடையில் நேரடியான எல்லை தொடர்புகள் காணப்படுவதில்லை. ஈரானுக்கும் குவைத்துக்கும் இடையில் ஈராக்கினுடைய எல்லை பிரதேசமே காணப்படுகின்றது. இதற்கமைவாகவே ஈராக் குவைத் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் ஈரான் அதிகளவான போர் வாகனங்களையும் களமிறக்கி வருகின்றது. அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலே அதிகளவான தயார்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் குவைத்துக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக களமிறங்குவார்கள். மேலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் குவைத்தினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். 40 நாள் போரின் போதும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குவைத்தினுடைய அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை விரிவுபடுத்தி இருந்தார்கள். இதனால் குவைத்துக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் நிச்சயமாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக களமிறங்குவார்கள். அத்தோடு நேற்றிரவிலிருந்து அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அமெரிக்க தூதரகங்களும் அனைத்து விதமான எச்சரிக்கை செய்திகளையும் பிராந்தியம் முழுவதும் வெளியிட்டு வருகின்றார்கள். மத்திய கிழக்கு பிராந்தியம் மாத்திரமல்லாமல் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளுக்கும் இந்த எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானினுடைய தாக்குதல்கள் பிராந்தியத்தை விற்றும் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதனால் அனைத்து நாடுகளிலும் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களும் அமெரிக்க அதிகாரிகளும் தூதரக அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுமாறும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள் முழுமையாக இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் இதனால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தூதரக அதிகாரிகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் அமெரிக்கா தற்போது அவசர எச்சரிக்கைகளையும் வெளியிட்டு வருகின்றது. அத்தோடு நள்ளிரவு வேளையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த வரைபடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளங்கள் இலக்கு வைத்தும், வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்தும், ராடர் தளங்கள் இலக்கு வைத்துமே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈரான் குவைத்துக்கு எதிராகவும் பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானுக்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்களை ஆரம்பித்தது. இந்த தாக்குதலினால் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் முன்கூட்டிய எச்சரிக்கை ராடர் தளங்களை முழுமையாக அளித்துள்ளார்கள். அதிலும் குறிப்பாக SPS 117 என்கின்ற ராடர் தளத்தை முழுமையாக அளித்துள்ளார்கள். அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நீண்ட தூர வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் தரைமட்டமாக்கியுள்ளார்கள். இதனோடு இருக்கக்கூடிய 3 பேட்டரிகளையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று ஜோர்டானினுடைய ருக்பான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் அமெரிக்க தளத்தையும் இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் ருக்பான் தளத்திலே உறங்கிக் கொண்டிருந்த அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவினுடைய நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவினுடைய வாக்குறுதியை நம்பி குறித்த கப்பல்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக பயணிப்பதற்கு முயற்சி செய்ததன் காரணத்தினாலேயே ஈரானிய கடற்படையினர் இந்த தாக்குதல்களை வேகமாக மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து குர்திஸ்தான் பிரதேசத்திலே ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஈரானுக்கும் குர்திஸ்தானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய எல்லை பிரதேசத்திலே ஈரானுடைய விசேட படைப்பிரிவுகளும் களமிறக்கப்பட்டுள்ளன. 3 நாட்களுக்கு முன்பு இவை தொடர்பான தகவல்களை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஈரானினுடைய விசேட படைப்பிரிவான 65வது நோஹெட் படைப்பிரிவானது குறித்த எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த விசேட படைப்பிரிவோடு அல் மஹதி படைப்பிரிவும் களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானுடைய இந்த விசேட படைப்பிரிவுகள் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே விசேட தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தாக்குதலினால் குர்திஸ்தான் பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்களுடைய 9 தளபதிகள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றைக்கு முன்தினம் ஈரானினுடைய 65வது நோஹெட் படைப்பிரிவானது குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே ஒரு பொறி வைத்த தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய முக்கியமான தளபதிகளையும் பயங்கரவாதிகளையும் அளிக்கும் நோக்கத்தோடு ஈரானினுடைய நோஹெட் படைப்பிரிவினர் இந்த பொறியை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த பொறியிலே குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய தளபதிகளுக்கு பதிலாக அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் சிப்பாய்களும் சிக்கிக் கொண்டிருப்பதாக சில தகவல்கள் கசிவடைந்திருந்தன.
இருந்தன. அத்தோடு இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானின் விசேட படைப்பிரிவான நோஹெட் படைப்பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசேட தாக்குதல் தொடர்பான தகவல்களை ஈரானிய இராணுவத்தினர் இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த பொறிவைத்த தாக்குதலிலே அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் சிக்கிக் கொண்டுள்ளார்களா, அவர்கள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பாக இன்னும் எந்த விதமான தகவல்களையும் ஈரானிய இராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக வெளியிடவில்லை. இருப்பினும் குறித்த எல்லை பிரதேசத்திலிருந்து அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் பிணை கைதியாக பிடிக்கப்பட்டுள்ளார்கள் என தகவல்கள் தொடர்ச்சியாக கசிவடைந்த வண்ணம் இருக்கின்றன. மேலும் இப்படியான நிலைமையில் தான் ஈரானினுடைய உள்துறை அமைச்சரும் அவசரமாக பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்துள்ளார். பிணை கைதியாக பிடிப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் தொடர்பாகவே கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காகவும் மத்தியஸ்தர்களை சந்திப்பதற்கு சென்றிருக்கலாம் என சில ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். இருப்பினும் இந்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.